மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வர அன்னைக்கு இந்த டாஸ்மாக்குக்கெலாம் லீவ் விட்ருக்காங்க. டாஸ்மாக்கு லீவ் விட்ட மாதிரி இந்த மருந்து கடை, உரக்கடைக்கெலாம் விடுமுறை அறிவிக்கணும்னு நான் ஒரு சாதாரண மனிதனாக தேர்தல் ஆணையத்துக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இவங்க பல பேர் வந்துட்டு ஒன்று தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொன்று தேர்தல் முடிவை பார்த்து அவங்களுக்கு வீட்டில் இருக்க விஷம் வச்சு விஷம் வச்சு நாங்களாம் தற்கொலை பண்ணிக்குவோம், கொலை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தான மனநிலை. அதனால் அவங்க தடுக்கும் விதமாக மே மாதம் 4ஆம் தேதி டாஸ்மாக் லீவ் விட்டுருக்குறீங்க. அதேமாரி மே மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி இல்லைனா ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்தாப்பில் கூட இந்த உரக்கடை மருந்து கடைக்கெலாம் லீவ் விட்டிங்கன்னா பல உயிர்களை காப்பாற்றலாங்கிறது என்னோட ஒரு கருத்து. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த தாவேக்கா நண்பர்கள் இருக்காங்கள்ல, நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் ரொம்ப அன்பாக தான், ரொம்ப நார்மலாக சொல்கிறேன். அவங்களாம் நம்ம நண்பர்கள் தான், தம்பிகள் தான், அண்ணன்கள் தான். அவங்களாம் ஒரே ஒரு கோரிக்கை, தோல்வி வந்துட்டு நிரந்தரம் இல்லை, தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பக்கத்தில் பாருங்கள், பழனிசாமிலாம் பாருங்கள் 10 தடவை தோத்துட்டார், திரும்பியும் பல இதில் வந்துட்டு தான் இருக்கார். இப்போ 11ஆம் தோல்விக்கு தயாராக இருக்கார். அதனால் இது தோல்வி ஒரு முடிவுன்னு நினச்சி மனசு உடஞ்சி போயிடாதீங்க. உங்களோட தலைவரை வந்துட்டு தொடர்ந்து அரசியலில் பயணப்பட சொல்லுங்கள், தொடர்ந்து அரசியலில் செயல்பட்டுகிட்டே இருக்க சொல்லுங்கள். அப்படி செயல்பட்டுட்டே இருப்பாராங்கிறது தான் சந்தேகம். இங்கே அப்படி செயல்பட்டு இருந்தாருன்னா நீங்கள் அவரை கொண்டாடுங்க, தாராளமாக அடுத்த தேர்தல் வரைக்கும் சர்வைவாக இருங்க. ஆனால் அதுதான் இங்கே சந்தேகம். அது மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கிங்க. கடைசியாக இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கண்டபடி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மானத்தை நீங்களே வாங்கிக்காதீங்க. ஒரு பொது தளத்தில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ யாருக்கு எதிராக அமையுதோ அவங்க அந்த தரப்பு தான் இதை கமெண்ட் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக மக்களுக்கு புரியும். உங்கள் தரப்பு மானத்தை நீங்களே வாங்கிக்காதீங்க.